தங்கமயிலே சமைச்சாச்சா? இன்னைக்கு என்ன சமையல்? நாம் போன வீடியோவில் போட்டிருந்தோம். நிறைய பேர் நிறைய சாப்பாடு செய்ய சொல்லியிருந்தீங்க. தக்காளி சாப்பாடு செய்ய சொல்லியிருந்தீங்க. அது நேற்றே செஞ்சுட்டோம். அப்புறம் வந்து சத்தியவலனை வந்து ரவா தோசை செய்ய சொன்னார். அது எப்படி செய்கிறது? ரவா தோசை செய்ய தெரியுமா? ஏன்னா இவங்க இந்த காய்திட்டு போய் இதெல்லாம் சொல்கிறீங்களே, அவள் உடனே யூடியூப் எடுத்து பார்ப்பா. அத்தனை மணி செய்வேன் நீங்கள்? எனக்கு சமையல் கத்து கொடுத்த உங்களுக்கே தெரியல, நீங்க என்னைய வந்து கேக்குறீங்க. ஆமாம். அப்புறம் வந்து நிறைய பேர் பூரி செய்ய சொல்லியிருந்தீங்க. பூரி எங்களுக்கு அவ்வளோக்கா பிடிக்கிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். 1-2 தான் சாப்பிட்றோம், அதுக்கு மேலே சாப்பிடல. சப்பாத்தி கூட சாப்பிட்ருவோம். சரி, இன்னைக்கு என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, என்ன சமையல்? முருங்கைக்காய் போட்டு அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றி, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, தக்காளி போட்டு ஒரு தொக்கு மாதிரி. இந்த முருங்கைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா சபரி அவங்க வீட்டிலேருந்து பொரிச்சு கொடுத்தாரு. காலையில் போயிருந்தேன், சும்மா வெளியில் போகலான்னு சொல்லிட்டு பொரிச்சிட்டு வந்தார் நிறையா. இன்னுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னுமே இருக்குது. சாம்பார் வைக்கணும். நிறைய பொரிச்சிட்டு வந்து கொடுத்துட்டாரு. இப்பவே ஒரு 10 முருங்கைக்காய் பக்கம் போட்டுட்டேன். சரி, ரொம்ப அதிகமாயிருந்து அதை எடுத்து வச்சிட்டேன். பாருங்க, தேங்காய் பூ பொரிச்சு இந்த வெங்காய பூ பொரிச்சு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற பாருங்க. நான் அதான் சொல்லிடுறேன். ஆமா, வேஸ்ட் பண்ணது யார்? நேத்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நைட்டு இதை செய்யலாம்னு சொல்லிட்டு வந்தேன். நைட் சாயந்தரமே கேட்டாரு என்ன சமைக்கலான்ட்டு. எங்கேயும் போயிட்டு வரோம். நேத்து மழை பெஞ்சது, தக்காளி சோறு செய்யலாம்னு செஞ்சேன். நான் வந்து வெங்காய பொருட்களாமா செஞ்சுக்கலாம்னு சொன்னேன். சரிப்பா அப்படின்ட்டு வந்தாரு. அப்புறம் பார்த்தா வீட்டுல வந்து நான் அரிசி பருப்பு கூற வச்சுட்டேன், செய்ய வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால இன்னைக்கு இது எவ்வளவு நேரம்? இப்போதைக்கு 7 மணிக்கு மேல ஆயிப்போச்சு. அப்புறம் இது எப்போ கிள்ளி எப்படி செய்யறது? நல்லா அப்படியே தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாரு. சரி விடுங்க, காடு முழுக்க இருக்குது. பார்த்தீங்கன்னா காலையிலே தயிர் வாங்கிட்டு வந்தேங்க. அரிசியும் பருப்பு சாப்பிட்லான்னு. ஆனால் சாப்பிடாமே நாங்கள் போயிட்டோம். வேஸ்ட்டு தான் எல்லாமே. பாருங்க, கிச்சன் ரூம் எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிற பாருங்க. அதிசயமாக இருக்குது. காயத்ரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி முருங்கைக்காய் தொக்கு. நீங்களும் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் குட் நைட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.